வணக்கம். என் பேர் டில்லி பாபு. நான் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய மாவட்ட தலைவராகவும் 37வது வார்டுடைய மாமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறேன். இன்றைக்கு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் 37வது வார்டுக்கு உட்பட்ட கிருஷ்ணமூர்த்தி நகரில் இருக்கிற கேப்டன் கால்வாய் கனாலுக்கு வந்து தூர்வாரும் பணியை மேற்கொள்வதற்காக தொடக்கம் ஏற்படுத்திட்டு போனாங்க. இந்த நேரத்தில் எனது சார்பாகவும் 37வது வார்டுடைய மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே வேளையில இன்னைக்கு நடந்த நிகழ்வு ஒரு பெரிய விஷயம். துணை முதலமைச்சர் வந்து எங்க வார்டு வந்து பணியை தொடங்கியிருக்காரு. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஒரு செய்தி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலிருந்து எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை. தோழமை கட்சியினுடைய மாவட்ட தலைவர், அதே வேளையில 37வது வார்டினுடைய இந்த நிகழ்வு நடக்கிற இடத்தினுடைய மாமன்ற உறுப்பினர், அப்படி ரெண்டு விஷயத்திலேயும் முக்கியத்துவம் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரம்பூர் பகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு இவர் வராங்க, இந்த நிகழ்வுக்கு வராங்கன்னு தெரியப்படுத்தல. அதே மாதிரி நேற்றைக்கு முன்தினம் பாத்தீங்கன்னா வார்டு 46ல இருக்கிற மக்களை சந்திச்சு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறைகள் கேட்டிருக்கிறீங்க. அந்த நேரத்துல மாமன்ற உறுப்பினர் கூட இருந்தாங்க. ஏன்னா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர். அந்த நிகழ்வை முடிச்சுட்டு கையோட வந்து 37வது வார்டுக்கு வந்து எம்ஜிஆர் நகர், தாமோதர நகர் மக்களை சந்திச்சிருக்கீங்க. உங்க பேஸ்புக்ல போட்டிருக்கீங்க, நான் பார்த்தேன். சோ அங்க இருக்க 37வது வார்டு மக்களை சந்திக்கும் பொழுது மாமன்ற உறுப்பினரும் கூட இருந்தா தானே சரியா இருக்கும். காங்கிரசினுடைய மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்றதுனால புறக்கணிக்கப்படுதா? இந்த மாதிரி இருந்தா மக்கள் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா, சட்டமன்ற உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினரும் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனடியா தீர்வு காண முடியும். அதே மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு இரக்கம் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கும் வெளிப்படும். இது வந்து வருங்காலத்துல தேர்தலை சந்திக்கும் போது ஓட் ஷேரிங்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும்போது மாமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு கொடுக்காம அவருடைய பிரசன்ஸ் இல்லாம நீங்க போய் மக்களை சந்திக்கிறது கட்சி பாகுபாடை பார்க்கறத உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி தோழமை உணர்வோடு நடத்தாம இருக்கிறது மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்துது. ஆனா தலைமையில பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற விதமா காங்கிரஸ்க்கு நாங்க கைகோர்த்து இருப்போம்ன்ற மாதிரி ஆதரவு கொடுக்கறதுக்காக 2000 கிலோமீட்டர் தாண்டி பீகார்ல நடக்கக்கூடிய நடைப்பயணத்துக்கு ஆதரவு போய் நேரா போய் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு திருவிகா நகர் பேருந்து நிலையம் திறப்பு விழா நடந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. அங்க இருக்கிற மாவட்ட செயலாளரும் மாவட்ட அமைச்சருமான அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைவர்களை அழைத்து சிறப்பு அழைப்பாளர்களா உட்கார வச்சு அவங்களுக்கு சிஎம் அறிமுகப்படுத்தி பேச வச்சாங்க. அந்த